ஒரு ஆடியோ போடுறேன் கேளுங்க. என் தம்பிக்காரன் லவ் ஃபெயிலியரா தம்பி பேசியிருக்கான் கேளுங்க. என் கூட தானே பீச்சுக்கு வந்தான், நான் தானே எல்லாமே பண்ணேன். என்னென்ன பண்ணேன், எங்கெங்கெல்லாம் தொட்டேன், ஒன்றுமே ஒரு குசியை நான் வந்து 1 மாதத்துல நான் 1 மாதம் பேக் பண்ணேன். ஒரு 4-5 மாதம் கழிச்சு அதுக்குள்ளே இவன்ட்டு எப்படி நான் மனசு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்குள்ளே பீச்சை விட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து நான் என்னென்ன பண்ணேன், என்ன பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணேன். அவனை ஒன்றுமே நான் உடம்பு கூசாமல் 1 மாதத்துல இப்படி போய் 4-5 மாதம் பேசல. 1 மாதம் சண்டையில் 4-5 மாதம் பேசினேன். அதுக்குள்ளே கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டுக்கே லவ் பண்ணி நேற்று அவ்வளோ சண்டை. அவங்க அம்மா ஃபோன் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். என்னால் நைட்லாம் தூங்க முடியல. நேற்று சாயங்காலம் ஒரு 5:30 மேலே தானே எனக்கு தெரியும். நல்லா தெரியாது. நான் இதுக்கு ஒரு ஃபேக் அடிச்சு சும்மா ஆரம்பிச்சு போய் ஃபாலோ கொடுத்து பார்த்தேன். எனக்கு மனசே விட்டுச்சு. தம்பிக்கு மனசே விட்டுச்சான். தம்பிக்கு என்ன சொல்ற, அழுகிறதா? முன்னாடியில அழுக வருண்டா, இப்போ சிரிப்பு வருதுடா. உங்களை நினைச்சா எனக்கு என்னத்தை சொல்றது? நான் தான் பல்ப் வாங்குறேன். என்னை விட அதிகமான பேர் இருக்கீங்கடா. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி. போட்டோ வேற அமைச்சிருக்கான் தம்பி. என்ன போட்டிருக்க பாருங்க, 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாயா, ஜென்மங்கள் 1000 போதாதே போதாதடா. அடுத்து ஒரு போட்டா. போனா போறா தம்பி, விடுறா தம்பி. இவ்வளோ இப்படி தாண்டா, நம்ம எதுவும் சொல்ற மாதிரி கேட்டடா தம்பி. என்னால் முடியலண்ணா, நான் அவளை எனக்கு கொன்னுறணும். அவள் எனக்கு ஏய் ஒருத்தி கொல்லலாம் கூடாதா தம்பி, அது தப்பு. இன்னொருத்தன் பெத்த பிள்ளையை நம்ம ஏன் கொல்லணும்? தூக்கி வீசு தம்பி, போனா போறா. இனிமேல் நம்ம கொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படின்னா நேரம் கொண்டு இருக்கணும். கொல்றதோ இல்லை அடிக்கிறதோ, என்னை மாதிரி திட்டுறியா திட்டு. நான் இது வரைக்கும் பேர் கூட சொல்லி திட்டினது கிடையாது. திட்டு தப்பு கிடையாது. ஆனால் கொல்றங்கிறது வந்து ரொம்ப தப்பு. இன்னொருத்தரோட பெத்த பிள்ளையை நம்ம கொல்லணும்னு அவசியமே கிடையாது தம்பி. அது நம்ம கொல்றது மிகப்பெரிய தப்பு. கொல்லே கூடாது நம்ம திரும்ப. ஏன்னா அது உன்னோட லைஃப் போயிடும், அந்த பொண்ணோட லைஃபும் போயிடும். உன்னோட லைஃப் பாரு, அந்த பொண்ணு ஏக்கர் கிட்ட போனால் நமக்கு என்னடா? உனக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, தங்கச்சி இருக்கும், அண்ணன் இருக்கும். அவங்களோட லைஃப்பை பார்க்கணும். அவங்களுக்காக நம்ம வாழணும்னு வாழ்றா தம்பி. கையெடுத்து கும்பிட்றேன்டா. தயவுசெய்து கொல்லணும், அது பண்ணணும், அடிக்கணும், குத்தணும், தூக்கி வீசு. போனாலா கொல்றதோ அடிக்கிறதோ வந்து ஆம்பளை கிடையாது. ஏன்டா கோத்தால இவனை விட்டுட்டு போனோன்னு நினைக்க வைக்கிறான் பாரு, அவன் தான்டா ஆம்பளை. ஏன்னா பாருடா, அண்ணன் அடுத்த வருஷத்துல பாரு எங்கேயோ இருப்பேன். அப்போ அண்ணனை பார்த்து ஃபீல் பண்ணுவான். கோத்தால ஓகே இவனையே பேசாட்ட லவ் பண்ணி கல்யாணம் இருக்கலாமான்னு. அண்ணனுக்கு வரப்போற பொண்டாட்டி இப்படி வச்சு தாங்கன்றான். உம்மால ஒக்க சாகணும் அவன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் தம்பி. நீ சும்மா அப்படி புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பு மயிராயிருவேன். வைக்கிறேன்.